வணக்கம் சாமி. வணக்கம். இந்தாப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்துருக்கோம். பொண்ணோட மாப்பிள்ளை ஜாதகம் எப்படின்னு பார்த்து சொல்லுங்க சார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. A few moments later. தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன் சாமி? பொண்ணு அந்த பையனை சுத்தமா மதிக்க மாட்டா. இந்த பொண்ணுதான் புருஷ மாதிரியும் அந்த பையன் தான் பொண்டாட்டி மாதிரியும் நடத்துவா. இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்தா காலத்துக்கும் அந்த பையன் அடிமையாதான் இருப்பான். அதனால ஒரு பையனோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தா இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன மாதிரி இருக்குதே. சாமி மன்னிச்சிடுங்க, என் பொண்ணோட ஜாதகத்துக்கு பதில் என்னோட ஜாதகத்தை மாத்தி கொடுத்துட்டேன் சாமி. என்னம்மா நீ அந்த ஜாதகத்துல இருந்ததே நீதான்ப்பா தம்பி. எப்படியும் உங்களுக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்றது?